வணக்கம். எல்லாத்துக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஊர்லேருந்து எங்கள் பொண்ணு, எங்கள் பேத்தி, பேர, எங்கள் அம்மா, எங்கள் தங்கச்சி பையன் எல்லாரும் வந்திருக்குறாங்க. இன்னைக்கு மாட்டுப்பொங்கல் நம்ம கொண்டாடலாம். எல்லாரும் வாங்க, எங்களோட நீங்களும் சேர்ந்து எல்லாம் கொண்டாடலாம். வருஷம் எங்கள் தோட்டத்தில் நாங்கள் மாட்டு பொங்கல் கொண்டாடுவோம். இந்த வருஷம் உங்களோட சேர்ந்து கொண்டாடலான்ட்டு இருக்கிறோம். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பண்ணுறோங்கிறத. இன்னைக்கு மாட்டு ஒன்றுல இருக்கிறேன். இத்தனை நாளாக தோவி எடுத்து போட்டது பயிர் வளர்த்துன்னு விட்டுருங்க. பயிர் வளர்ந்துருச்சு. இனிமேல் அன்னாடு அறுத்து போட்டுக்கலாம் மாட்டு ஒன்று. இன்னைக்கு மாட்டுக்கு இன்னைக்கு நோம்பியாச்சா, அதனால இன்னைக்கு பச்சையே போடலாம், வரத்தையும் போடாத. நாம் ஒரு விசேஷம்னா வேணுங்கிறதெல்லாம் பண்ணி சாப்பிட்றோம். மாட்டுக்கு அப்படி இல்லைல்ல, இன்னைக்கு தானே அதுக்கு வயிறு நிறைய வேணுங்கிறது. போட்டோம் பயிர் வரது எப்படியுமே 4 மாதம் ஆயிடுது. அதனால் ஒரு நாள் தோவையும் எடுத்து போட்டு மிச்சம் வெட்டி போடுறோம். மாட்டுக்கில் அரிசாச்சு, நீ எடுத்து போய் போட்டுக்கலாம் மாதிரி. ஆயிடுச்சு, வருஷமாக அரிசாச்சு. கொண்டு போட்டு அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் அரிசில ஒரே மட்டும் அரிசி வச்சால் வாடி போயிடு. சாயங்காலம் போடுறது அப்புறம் அரிசில பில்லு அரிசாச்சு. நீ கொண்டு போய் போட்டு மாட்டை கழுவி விடலாம். கழுவி விட்டுட்டு அப்புறம் சீன் போட்டு மாட்டை பிடிச்சிட்டு நீ தண்ணி காட்டிட்டு அப்புறம் மாட்டை கழுவி விட்டுக்கல. போய் மாட்டை பிடிச்சிட்டு வந்துடலாம். தண்ணி காட்டிக்கலாம். போய் தண்ணி குடிச்சிட்டு ஃபுல்லாக சுத்தம் பண்ணிக்கலாம். மாட்டு போய் கழுவிக்கலாம். மேடம் மாட்டை கொண்டு ஒவ்வொரு மாடை கழுவிக்கலாம். ரெண்டு எடுக்க கொண்டு கழுவ முடியாது. ஒவ்வொன்றா கழுவிக்கலாம். ஒன்றை கட்டிட்டு ஒன்றை கொண்டு போகிறேன். போய் கழுவிக்கலாமா காசி? நீ சப்போர்ட் பண்ண எனக்கு.
நானும் எங்கள் மாமனும் போய் கரும்பு மூக்கின கவரு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ வாங்க போய் மாட்டுக்கு கட்டி விடலாம். மாமா இது இப்போ இதை பண்ணும் போல் இருக்கு. மாட்டோட கொம்புக்கு காவி கல் பூசிக்கலாம். சாணி கரைச்சி இந்த இடத்துக்கு தொலைச்சிக்கலாம் கோலம் போடுறதுக்கு. குழம்பாட்டு தொலைச்சி போடுறதுக்கு நல்லா கார வாசலாட்டு இருக்குது. கார பொங்க வைக்கிறதுக்கு நல்லா இருக்குது. நல்லா மண்ணாக இருக்குது பூரா தண்ணி. இன்னொரு பைக்கு கரைச்சிக்கலாம். பத்தில் இன்னொரு பைக்கு சாணி போட்டு நெவனு கரைச்சி போட்டால் தான் கார வாசலாட்டு நல்லா இருக்கும் பொங்க வைக்கிற இடத்துல. மாடு சாணி வந்து ஒரு கிருமி நாசினி. அதனால டெய்லி காலையில் எழுந்துச்சு நம்ம வாசல் தொளிக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பொங்கல் வைக்கிற அன்னைக்கு இந்த பக்கம் நிறைய தொழிச்சு கோலம் போட்டு வச்சு பொங்கல் வைக்க மாடு வச்சாரு. பொங்கல் வைக்கிறதுக்கு கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு. இந்த கோலம் என் பொண்ணு போட்டது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மாட்டுக்கு மாட்டு பொங்கல் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கல் ஒன்று வெண்பொங்கல் ஒன்று வைக்கிறோம். பொங்கலுக்கு பால் ஊற்றுறேன். பால் ஊற்றுனா பொங்கல் நல்லா பொங்கி வரும். இந்தாம்மா பூ வச்சுக்கோ. நீ வையே. நானும் வச்சுக்கிறேன். இந்த நீயும் வச்சுக்கோ. சூடை வச்சு தீயம் அடுப்பத்த வச்சுக்கலாம். நீயும் பற்ற வைமா. இது வந்து சக்கரை பொங்கல் நான் வைக்கிறேன். இது வந்து என்னோட பொங்கல், இது வந்து அம்மா பொங்கல். சரி பார்க்கலாம். கொடா போட்டு முடிக்கலாம். கொடா போட்டு அம்மா சக்கரை கொண்டா. சக்கரை பொங்கலுக்கு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சு நீ போடுறோம்.
கொஞ்சம் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு சர்க்கரை போட்டுக்கலாம், அப்புறமா போட்டுக்கலாம். வெல்லம் போட்டுக்கலாம். 3/4 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம் போட்டிருக்குறோம். அப்போ தான் இனிப்பு கணக்காக இருக்குது. திராட்சை, முந்திரி, ஏலக்காயெல்லாம் போட்டிருப்போம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து வச்சு நல்லா போட்டு கலரிட்டு இருக்கிறேன். அதிகமாக இருக்குன்னு எடுத்து வச்சோம், வெள்ளத்தை போட்டு அப்புறம் அதையும் போட்டு எல்லாம் கலரிட்டு இருக்கணும். கணக்காக போச்சு எல்லாம். சக்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. நீ சாமி கும்பிட போகலாம். தீபம் பற்ற வச்சுக்கலாம். அந்த குச்சியா இருந்தா நல்லா பிடிக்கும். நாய்க்கு வைக்கணுது. வாங்க சாப்பிடலாம். நீ மேல சாப்பிடு. வா, நீ சாப்பிடலாம். இது ஏதோ ரெலையில் சாப்பிடலவா? வாங்க. வெண்பொங்கலுக்கு பழம் போட்டுக்கலாம். வெண்பொங்கலுக்கு பழம் போட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். சர்க்கரையும் பழம் போட்டுக்கலாம். நான் பழம் மட்டும் போட்டு சாப்பிட்டேன். முதல்ல சக்கரை பொங்கல் சாப்பிட்டோம், ரொம்ப இனிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வந்து வெறும் பழம் மட்டும் போட்டு. நீங்களும் சாப்பிடுங்க, நாங்களும் சாப்பிட்றோம். எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. நல்லா சாப்பிடலாம் வாங்க. எல்லாரும் வாங்க, கறந்து சாப்பிடலாம். வாங்க, என்ன ஆறாது மைக்கணும். நல்லா வாங்க. எல்லாரும் கரும்பு சாப்பிடலாம் வாங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் comment. பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும்.